இமயமலையில இருக்கிற ஒரு முருகன் கோயில், அதுவும் முருகப்பெருமான் எலும்பு வடிவில காட்சி தர ஒரு கோயில பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டுல எண்ணற்ற கோயில் இருக்கு. குறிப்பா ஆறுபடை முருகன் கோயில் தாண்டி எக்கச்சக்கமான முருகன் கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா வட இந்தியால முருகப்பெருமானுக்கு பெருசா எங்கேயும் கோயில்கள் இல்ல. ஆனா இமயமலையிலேயே முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில் என்னன்றத தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்க கார்த்திக் சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் முருகப்பெருமான் எலும்பு வடிவில் வித்தியாசமாக காட்சி தராரு. பொதுவாக முருகன் கோயிலில் முருகப்பெருமான் சிலை வடிவில் தான் காட்சி தருவார். அது சுயம்பு சிலையாகவும் இருக்கலாம், இல்லை கற்சிலை, அந்த மாதிரி வெவ்வேறு சிலைகளாக இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு எலும்பு வடிவில் காட்சி தராரு. அவர் ஏன் இப்படி காட்சி தராரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய புராண கதையே இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஃபுல் கதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்த்திக் சுவாமி கோயில் உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கனக்கௌரி என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. ருத்ரபிரயாக்லிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கனக்கௌரி ரோடு, அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி இந்த கோயிலை வந்து சேரணும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோயில் ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் திகழுது. இந்த கோவிலுக்கு நீங்கள் ட்ரெக்கிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே வித்தியாசமான இடத்துல இந்த மாதிரி ஒரு முருகன் கோயிலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. இந்த மலைக்கு மேலே இருந்து மொத்த இமயமலை தொடரும் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து சன்ரைஸ் அப்புறம் சன்செட்டை பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சன்ரைஸை கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த வீடியோவை சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுவோம்.
சரி, இப்போ இந்த கோயிலுடைய தல வரலாறை பார்த்துருவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் ஞான பழத்துக்காக உலகத்தை சுற்றி வந்த கதை. அந்த கதையில் முருகப்பெருமான் தோத்துருவார். விநாயக பெருமான் ஈஸியாக அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை வாங்கிடுவார். அதுக்கப்புறம் மனம் உடைஞ்சு போன முருகப்பெருமான் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சதைகளை மொத்தமாக சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டு வெறும் எலும்போடு வந்து இந்த இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணதால் இந்த கோயிலில் இருக்கிற முருகன் எலும்பு வடிவில் காட்சி தராரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோயிலுடைய மூலவர் கார்த்திக் சுவாமி. இந்த தல புராணத்தின்படி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மூலவர் சிலை தான் முருகப்பெருமானுடைய எலும்புகளாக நம்பப்படுது. இந்த எலும்புகளை தான் இந்த கோயிலுடைய மூலவராக இங்கே வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு சென்னையிலேருந்து எப்படி வரணும்னா, முதல்ல ஃப்ளைட் மூலயமா டெல்லியில் வந்து அடையணும். டெல்லியிலேருந்து ருத்ரப்பிரயாகுக்கு கார் அல்லது பஸ் மூலயமா நீங்கள் போயிடலாம். அப்புறமா அங்கேருந்து கானக் சௌரி அப்படின்ற ஊருக்கு நீங்கள் பஸ் மூலியமாக சென்றடையணும். அங்கேருந்து மேலே நீங்கள் ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே மேலே கொண்டு போகிறதுக்கு டோலி வசதிகளும் இருக்குது. அவங்கள நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்படி ஒரு முருகன் கோயிலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்பவே வித்தியாசமாக அமைஞ்சிருக்கிற இப்படி ஒரு முருகன் கோயில் இன்றைக்கி நிறைய தமிழ் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு வராங்க. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இங்கே இருக்கிற கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு வந்து இந்த முருகப்பெருமானோட அருளை எல்லாரும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்னது போல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் என் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.